2024 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் என்னால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள். அப்போ நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் முயற்சி எடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அது குறித்து பேசியிருக்கிறார்கள். அப்படி ஒன்று பேசப்படவில்லை என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார். இல்லை, அப்படி பேசப்பட்டது உண்மை என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல திரு வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், சண்முகம் போன்ற எல்லோருமே அதுல இருந்து பேசியிருக்காங்க. அப்ப நிச்சயமா எல்லோருக்கும் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த அக்கறை இருக்கு. ஆளுகிற திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால், மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும் என்றால் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் இருக்கு. நிச்சயமா அந்த கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலும் இருக்கும். ஆனால் அவர் ஏதேனும் தனக்கு போட்டியாளர்கள் வலுப்பெற்று விடுவார்களோ என்று நினைக்கலாம். அப்படி அவர் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுகவை அவரே முன்னின்று அதை செய்கிற பொழுது நிச்சயம் அவருக்குரிய மரியாதை அவருக்கு கிடைக்கும்.